إن شاء الله إن شاء الله إن شاء الله حتلاقي الطريق إن شاء الله إن شاء الله إن شاء الله حتلاقي الطريق إن شاء الله إن شاء الله إن شاء الله. الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالأنعام بل هم أضل أولئك هم الغافلون. صدق الله العلي العظيم. அன்பார்ந்த பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இப்பொழுது நான் ஓதி காண்பிக்கப்பட்ட ஆயத்திலே சொல்லுகின்றான்: நிச்சயமாக நாம் ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் அநேகமான நபர்களை நரகத்திற்கென்றே படைத்துள்ளோம். அவர்களுக்கு இருதயங்கள் இருக்கின்றன, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் நல்லுணர்வு பெறமாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் உண்டு, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் இறைவனின் அத்தாட்சிகளை பார்ப்பதில்லை. அவர்களுக்கு காதுகள் உண்டு, ஆனால் அவற்றை கொண்டு அவர்கள் நற்போதனையை கேட்க மாட்டார்கள். இத்தகையோர் கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை, மாறாக அவற்றை விடவும் வழிகேடர்கள். இவர்கள் தாம் நம் வசனங்களை அலட்சியம் செய்தவர்களாக ஆவார்கள் என்று அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். சூரா 7வது சூறாவில் 179வது ஆயத்தில் இந்த வசனத்தை அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான். இதில் கல்பு இருக்கு, ஆனால் அவங்க என்ன செய்கிறதில்ல, நல்ல விஷயங்கள் அதில் உணருவதில்லை, விளங்குவதில்லை. காது இருக்கு, கேட்குறாங்க, நல்ல விஷயங்களை கேட்குறதில்ல. இப்போ என்ன உலகத்தில் அதிகமாக நடக்குதுன்னு சொன்னால், நேரம் போவதற்காக எந்த நேரமும் காதில் என்ன செய்கிறாங்க, மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாட்டு மட்டும் இல்லை, இன்னும் என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நேரங்கள் போவதற்காக. இன்னும் நிறைய பேர் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஃபோனில் ரிங்டோன் வைக்கிறாங்க. வெளியேந்து யாராவது பேசினாங்கன்னா அவங்க பேசுகிறாங்கங்கிறத காட்டுறதுக்கு ஃபோன்லேயே அந்த ஃபோனை தயார் செஞ்சவனே என்ன செஞ்சுருக்கிறான், நூற்றுக்கணக்கான சத்தங்களை வச்சுருக்கான். உங்களுக்கு என்ன சத்தம் வேணுமோ அதை வைங்க, உங்களுக்கு என்ன செய்யும், அது மணி அடிக்கும், ஒரு சத்தத்தை கொடுக்கும், அதில் நீங்கள் ஃபோன் வருதுன்னு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, என்னென்ன கேட்கக்கூடாதோ எல்லா விஷயங்களையும் அதில் பாட்டை போட்டு வச்சு என்ன செய்கிறோம், ஃபோன் வர நேரத்தில் பாட்டு அடிக்குது. சரி, அதையாவது ஒரு இஸ்லாமிய முறையில் ஒரு பாங்கை வச்சுக்குவோம், ஒரு தல்பியா வச்சுக்குவோம், ஒரு திக்ரை வச்சுக்குவோம், அல்லாஹ்வுடைய ஞாபகங்களை நமக்கு ஏற்படுத்துமேங்கிற மாதிரி சிந்தனையில் இல்லாமல், எதை நினைச்சா அல்லாஹ்வுடைய ஞாபகம் வராதோ அந்த மாதிரி விஷயங்களை அதில் வச்சுக்கிட்டு தான் மட்டும் கேட்டால் பரவாயில்லை, அதையாவது இயர்ஃபோனை வச்சு ஃபோன் வர நேரத்தில் கேட்டால் அது ஒன்றும் தெரியாது. அடுத்தவங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பூரா சில பேர் விரும்புவாங்க, சில பேர் விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணாத விஷயங்களில் நல்ல விஷயங்களை கேட்கும்படி அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.